ஹாய் செல்லங்களா. இன்னைக்கு நாம நீத்தார் பெருமை திருக்குறளுடைய 3வது அதிகாரத்துல 8வது பாடலை பார்க்க போறோம். பார்க்கலாமா? நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமைனா நமது முன்னோர்களுடைய பெருமை எப்படிப்பட்டது அப்படின்னா, கரித்து செறிவுமிக்க சொற்களை வெளியிடும் மேதைகளின் பெருமை இந்த உலகத்துல நிலை பெற்று எப்படி எப்பவும் ஒளி வீசக்கூடிய பெருமைகளை பெற்றவர்கள் உடைய பெருமை எப்படி தெரியும் நமக்குன்னா, அவங்க பேசுற வார்த்தைகளிலிருந்து இருந்து தெரிஞ்சிடும். அவங்களோட மறைமொழி காட்டிவிடும். அவர்கள் பேசுறதுல இருந்தே அவங்க நிலை எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு தாழ்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். உயர்ந்தவர்களால உயர்ந்த விஷயங்களை தான் பேச முடியும். ஏன்னா அவங்க ஐம்பொறிகளும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இல்லையா? கண், காது, மூக்கு, வாய், மெய். அந்த வாயால அவங்க பேசுற மொழிகள் எல்லாம் அவங்க மனசு கட்டுப்பாடுல இருக்கிறதுனால நல்லவைகளையே பேசுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் நல்லதை தான் பேசணும். ஓகே. கெட்டது நல்லது எல்லாம் நம்ம முன்னால இருந்தாலும் அல்லது நம்ம மனசுக்குள்ள விழுந்தாலும் நாம அந்த கெட்டதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு நாம முன்னுரிமை கொடுக்காம நல்லவைகளை மட்டும்தான் பேசணும். நல்லவைகளுக்கு நமது மனதுக்குள்ள இடம் கொடுக்கணும். அப்படி நமது முன்னோர்கள் பேசுற மொழியை வச்சு அவங்க எவ்வளவு உயர்ந்தவர்கள்ன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? நம்மளுடைய திருவள்ளுவர் தாத்தா. ஓகே.